தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்திருக்கு அஜித்குமாரினுடைய லாக்அப் மரணம். அஜித்குமாரினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையானது அதிகாரப்பூர்வமா இப்ப வெளிவந்திருக்கு. அஜித்குமாருடைய உடல்கள்ல மொத்தம் 18 காயங்கள் இருந்திருக்கு அப்படின்றத இது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அஜித்குமாருக்கு மதுரையில இருக்கக்கூடிய ராஜாஜி அரசு மருத்துவமனையில தான் இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற்றுச்சு. இப்ப எந்தெந்த இடத்துல அவருக்கு உடல்கள்ல இந்த காயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவதா வலது கை மூட்டுக்கு மேல காயம் இருந்திருக்கு. அதன் பிறகு வலது கை மணிக்கட்டுக்கு கீழே சீராய்ப்பு காயம் இருந்திருக்கு. வலது பக்க நெற்றியில சீராய்ப்பு காயம் இருந்திருக்கு. வலது பக்க கன்னத்திலையும் சீராய்ப்பு காயம் இருந்திருக்கு. இடது பக்க காதுல ரத்தம் உறைந்த நிலையிலும் வடிந்த நிலையிலும் இருந்திருக்கு அப்படின்னு இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல இடது புஜத்துல சீராய்ப்பு காயமும் இடது பக்க தோள்பட்டை முதல் முழங்கை முட்டி வரைக்கும் கன்றிய காயம் இருந்திருக்கு அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இடது பக்க கை மூட்டு சீராய்ப்பு காயங்கள் 4 இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. இடது கை மணிக்கட்டுக்கு மேல் பகுதியில் 3 சீராய்ப்பு காயங்கள் இருக்கிறதா இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இடது பக்க விலாவில் கன்றிய காயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இடது கரண்டை காலில் சில சீராய்ப்பு காயங்கள் இருக்கு. கை விரல்கள் உட்புறமாக மடங்கி விரைப்பாக காணப்பட்டது. அதாவது அவருடைய கை விரல்கள் எல்லாமே உடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடது பக்க முதுகில் விலா பின்புறம் கன்றிய காயம் இருக்கு. இடது பக்க இடுப்பில் சிராய்ப்பு காயம் இருக்கு. வலது பக்க பின் முதுகில் சிராய்ப்பு காயம். மோஷன் போற இடத்திலையும், அதாவது அவருடைய மோஷன் போற இடத்திலையும் காயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இடது கால் இடது மணிக்கட்டுக்கு மேல் தோல் பிரிந்த காயம் இருக்கு. தோல் எல்லாம் வழுட்டிக்கிட்ட காயம் இருக்குன்னு சொல்லப்படுது. இடது கால் பாதத்திற்கு மேல சீராய்ப்பு காயம் இருக்கு. 18வதா வலது பக்கம் காதில் உள்பக்கமாக ரத்தம் உறைந்த நிலையில் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவருடைய உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாம் சீராய்ப்பு காயமாகவும் கன்றிய காயங்களாகவும் பார்க்கப்படுது. இதெல்லாம் எப்படி ஏற்படும் அப்படின்னு சொன்னா மருத்துவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, ரொம்ப கனமான ரொம்ப அழுத்தமான ஆயுதங்கள் கொண்டு தாக்கினாலாம் இந்த காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு மருத்துவர் ஆஃப் தி ரெக்கார்டா, அதாவது இந்த பிரேத பரிசோதனை வெளியாகிறதுக்கு முன்பே ஆஃப் தி ரெக்கார்டா ஒரு மருத்துவர் சொன்னது, அதாவது பிரேத பரிசோதனையில இருந்த ஒரு மருத்துவர் சொன்னது 18 காயங்கள் கிட்ட அவருடைய உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பலமா தாக்கி அவர் உயிர் பிரிஞ்சதுனாலையும் கூட, அவருக்கு தலையில அடிபட்டதன் மூலமா கூட அவருடைய காதுல இருந்தும் ரத்தங்கள் உறைஞ்சி வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீதிபதிகள் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்துட்டு ரொம்ப சரமாரியான கேள்விகளை காவல்துறையினருக்கு கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிபதிகள் ரொம்ப கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. நீதிபதி சொல்றதுக்கு என்னன்னா, மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதே போல இது கொடூரமான சம்பவமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சாதாரண கொலை கிடையாது, போலீஸ் கூட்டாக சேர்ந்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டனத்தை நீதிபதிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறை வானத்துல இருந்து வந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் தங்களுடைய கண்டனத்தையும் தன்னுடைய அதிருப்தியையும் நீதிபதிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு கேள்வி அவர் எழுப்பியிருக்காரு. சிவகங்கை எஸ்பியை எதற்காக நீங்க பணியிடை நீக்கம் செய்யாம பணியிட மாற்றம் செஞ்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் இப்ப முன் வச்சிருக்காங்க. இதற்கு இடையில தான் இப்ப அஜித்குமாரை போலீஸ்காரர்கள் தாக்கும் காட்சியானது இப்ப வெளிவந்திருக்கு. ரொம்ப கொடூரமான முறையில ஆயுதங்களால போலீஸ்காரர்கள் அஜித்குமாரை அந்த வீடியோல தாக்கியிருக்காங்க. இந்த வீடியோ வெளியாகி தமிழக மக்களுக்கு எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த விசாரணையானது மென்மேலும் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் சோஷியல் மீடியாஸ்லயும் பரவிருக்கு. களத்திலையும் சமூக ஆர்வலர்களும் சரி மக்களும் சரி தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க காவல்துறைக்கு எதிராகவே அப்படின்றத நம்மளால கண்கூடாகவே செய்திகள் வாயிலாக நம்மளால பார்க்க முடியுது. இந்த விசாரணை மென்மேலும் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. அஜித்குமாருக்கு கட்டாயம் நீதி கிடைச்சே ஆகணும். லாக்அப் மரணம் இதுவாவே தமிழ்நாட்டில் கடைசி மரணமாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடையும் வேண்டுதலாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம உரிய தண்டனையானது குற்றவாளிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகுது அப்படின்றதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.